வாரத்துக்கு ஒரு நெல்லிக்காய் ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார்ல 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, 1 கொத்து கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, தேவைப்பட்டுச்சுன்னா திப்பிலி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். வரமிளகாய் 2 சேர்த்துட்டு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 நெல்லிக்காய் கொட்டை நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா தண்ணி விட்டு அரைச்சிட்டு இப்போ பாத்திரத்துல அதை கரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோ. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல வச்சுக்கலாம். ஸ்டவ்ல வச்சு இந்த நுர கட்டும் பொழுது நம்ம வேக வச்ச நெல்லிக்காவையும் பருப்பையும் இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம்லேயே வச்சு செய்யணும். இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 3 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரசத்துல சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பை பாய்.